can crash. Be water, my friend. உன்னோட மைண்டை நீயே கண்ட்ரோல் பண்ணலன்னா அது உன்னை கண்ட்ரோல் பண்ணிடும். அதனால இந்த வீடியோவில் 5 நிமிஷத்தில் என்னால் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். சில கேள்வி இங்கே எல்லாருக்குள்ளேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னால் முடியாது, நான் அவ்வளோதான், ஒர்த் இல்லை, என் லைஃப் ஏன் இப்படி இருக்குது. ஆனால் இதுக்கு யாரையாவது ப்ளேம் பண்ணணும்னா அது யாரையும் கிடையாது, உன்னோட மைண்டை மட்டும்தான். நம்ம மைண்டு நம்மக்கிட்ட சொல்கிற எல்லாமே உண்மையாக இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ப்ரூஸ் லீ ஒரு இன்டர்வியூவில் தண்ணியை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. I said, empty your mind. Be formless, shapeless, like water. உங்க மனசை கொஞ்சம் ஃப்ரீயா வைங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட உணர்வும் இல்லாம ஒரு தண்ணி மாதிரி இருக்க சொல்றாரு. அவரையே நம்மள ஒரு தண்ணி மாதிரி இருக்க சொல்லணும். ஏன்னா தண்ணிக்கு எந்த ஒரு ஷேப்பும் கிடையாது, அது கிளியரா இருக்கும். நீங்க ஒரு தண்ணியை ஒரு கப்ல ஊத்துனா அது அந்த கப்பு ஷேப்புக்கு மாறிடும். அதையே ஒரு பாட்டில் ஊத்துனா அது அந்த பாட்டில் ஷேப்புக்கு மாறிடும். அதே மாதிரி தான் தண்ணியால அமைதியா ஓடவும் முடியும், அதே மாதிரி அதை தடுக்க நினைச்சா அதை அடிச்சு நொறுக்கவும் முடியும். அதனால தண்ணி மாதிரி இருக்க சொல்றாரு. அவர் சொல்றது நம்ம உடம்பையோ நம்ம பவரையோ நம்ம ஸ்ட்ரென்த்தையோ இல்ல, நம்ம மைண்டை. அதே மாதிரி தான் தோனியை இங்க யாருக்குமே தெரியாம இருக்காது. ஒவ்வொரு தடவை வேர்ல்டு கப் ஃபைனலையும் ஸ்டேடியம் முழுக்க எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும், கோடிக்கணக்கான பேர் எவ்வளோ அவர் மேலே எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாலும், அந்த சுச்சுவேஷன்ல யாராவது இருந்தால் பேனிக் ஆயிருப்பாங்க. ஆனால் தோனியோட ஃபேஸில் ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை. ஏன்னா எப்போவுமே அவர் மேட்சை கண்ட்ரோல் பண்ணல, அவரோட மைண்டை தான் அவர் கண்ட்ரோல் பண்றாரு. நம்ம மைண்ட் எப்பவுமே நம்ம கிட்ட ஒரு விஷயத்த தான் சொல்லும். ஒன்று இந்த சுச்சுவேஷன்ல நீ ரியாக்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நானே ஏதாவது ரியாக்ட் பண்ணுவேன். நம்ம மைண்டும் நம்ம பாடியும் ஒன்று தான். நாம என்ன பண்றோமோ அதை தான் நம்ம மைண்டு நமக்கு திருப்பி பண்ணும். ஒரு ஜோக்குக்காக கூட நம்மளை நாமளே தாழ்த்தி பேசுறது இருந்தா நம்ம மைண்ட் இன்னும் மட்டமாக தான் போகுமே தவிர எந்த ஹெல்ப்பும் பண்ணாது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா சார்லி சாப்ளின். அவர் எவ்வளோ பெரிய காமெடி ஆக்டர்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, உங்களை நீங்க முதல்ல நம்பணும், அதுதான் என்னோட சக்சஸோட ரகசியமே. நான் அனாதை இல்லத்துல இருந்தப்போ, சாப்பாடுக்கு வழி இல்லாம தெரு தெருவா அலைஞ்சப்போ, அந்த மோசமான நிலைமையில கூட நான் தான் இந்த உலகத்திலே மிக சிறந்த நடிகன்னு என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது மாதிரி நிறைய பேரோட லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. நான் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா இதுல எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய ஒற்றுமை என்னன்னா, எல்லாருமே தான் என்னவா ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க மைண்டு கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் சரி, அவங்க மைண்டு கிட்ட அவங்க என்ன மாதிரி ஆகணும்னு நினைச்சாங்களோ அதை சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. இன்னும் கேட்டா இதுதான் பெரிய சீக்ரெட்னே சொல்லலாம். அப்ப நான் டெய்லி அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நான் அப்படி ஆகவே இல்லையே, அப்படி நினைச்சா மட்டும் போதுமா, அப்படி ஆயிடுவேனா அப்படின்னு கேட்டா, நம்ம மைண்டுக்கு தெரியும் நம்ம எதை உண்மையா நினைக்கிறோம், எதை உண்மையான எஃபோர்ட் போடுறோம், அதுக்காக எப்படி உழைக்கிறோம் அப்படின்றது. அதுக்கேற்ற மாதிரி தான் அது நடந்துக்கும். நாம அதுக்கிட்ட என்னவா ஆகணும்னு சொல்றோமோ அதுக்கேற்ற மாதிரி எஃபோர்ட்ஸை நம்ம போடுறோமான்னு அதுக்கு தெரியும். அதுக்கு தெரிய வைக்கணும், அப்போதான் அது நம்பும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு கார் வாங்க போறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க ஒரு கார் வாங்கணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதை உங்க மைண்டு கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுப்போம். டெய்லி உங்க மைண்ட் என்ன பண்ணும்னா, நீங்க அந்த கார் வாங்குறதுக்கான எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்க, எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்கிறத பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்க கார் வாங்குறதுக்கான ஒரு முயற்சியுமே பண்ணலைன்னா உங்க மைண்ட்ல இருந்து அந்த தேவையில்லாத கார் வாங்கணுன்ற விஷயத்தை அது நீக்கணும்னு நினைக்கும். அதனால தான் அது உங்ககிட்ட முடியாது, பண்ண முடியாது, தேவையில்லை, விட்டுரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ, எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது உன்னால முடியும், நம்ம கார் வாங்க போறோன்ற நம்பிக்கையை நம்ம மனசுக்குள்ள திணிக்கும். சில பேர்லாம் அவங்களோட மைண்டை ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சுப்பாங்க. எந்த ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்லயுமே அவங்க எந்த ஒரு ரியாக்டும் பண்ணாமலே இருப்பாங்க. அவங்கள பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்போ ஒரு சிம்பிளான ஒரு கொஷின், யாராவது உன்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா முதல்ல உன் மைண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணும்? இப்போ நான் சொல்றேன், முதல்ல நம்ம மைண்ட் ரியாக்டே பண்ணக்கூடாது. நம்மளை இன்சல்ட் பண்ண உடனேவே நம்ம மைண்ட் என்ன சொல்லுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ரிப்ளை பண்ண சொல்லும். அவங்க எந்த அளவுக்கு நெகட்டிவாக இன்சல்ட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு நெகட்டிவாக ரிப்ளை பண்ண சொல்லும். ஆனால் அந்த விஷயத்தை தான் நம்ம பண்ணக்கூடாது. நாம் சொல்கிறத தான் நம்ம மைண்டு கேட்கணுமே தவிர நம்ம மைண்டு சொல்கிறத நாம் என்றைக்குமே உண்மை நினச்சி உடனே ரிப்ளை பண்ணிடக்கூடாது. 5 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு பொறுமையாக யோசிச்சு ஒரு ரிப்ளையை பண்ணால் அந்த இடத்துல நிறைய ரிலேஷன்ஷிப்பை நீ காப்பாற்றலாம், நிறைய மிஸ்டேக்ஸை நீ அவாய்ட் பண்ணலாம். இதை நீ ஃபாலோ பண்ணுனா இருக்கிறதுலே பொறுமையான நிதானமாக முடிவெடுக்க தெரிஞ்ச ஒரு ஆளுன்னு தான் நினைப்பாங்களே தவிர யாரும் உன்னை மட்டமாக நினைக்க மாட்டாங்க. இதனால் அதுவும் இல்லாமல் உன்னை இன்சல்ட் பண்ணவங்க முன்னாடி இப்படி நீ யோசிச்சு பொறுமையாக ரிப்ளை பண்ணுறது மூலமாக நம்ம அவனை தெரியாமல் இன்சல்ட் பண்ணிட்டோமோன்ற ஒரு கேள்வியையும் அவங்க மத்தியில் நீ கிரியேட் பண்ண முடியும். இதோட முடிவு என்னன்னா, நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலனா நம்மளால எதையுமே பண்ண முடியாது. உன் மைண்டு உன்கிட்ட உன்னால் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அதை நினைக்கிறது தப்புன்னு சொல்லி அதுக்கு ப்ரூவ் பண்ணி உன்னால் எந்த அளவுக்கு முடியும்னு அதுக்கு காட்டு. அதுதான் அதுக்கான கரெக்டான வழியாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ முடிய போகுது. ஆனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமா வேணாமாங்கிறது நீ எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் செட்டை எந்த மாதிரி மாற்றிக்கலான்னு இருக்கீங்கன்னு
கமெண்ட்ல சொல்லுங்க.